பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த காலத்தில் நீ மௌனமாயிருக்காதே என்று சொல்லி ஆவியானவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை, ஒரு தூண்டுதலின் மகிமையின் அபிஷேகத்தை உங்களோடு பேச விரும்புகிறார். எஸ்தர் 4:14, நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் மௌனமா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு ஆள் கிடையாது, வேதத்தை பல மணி நேரம் வாசிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. பாருங்க, கொஞ்ச நேரம் கடமுறைக்கு ஜெபம் பண்றோம், கொஞ்ச நேரம் கடமுறைக்கு பைபிள் வாசிக்கிறோம். ஆனா வேலை செய்யறதுக்கும் மற்ற காரியம் செய்யறதுக்கும் உலக பிரகாரமாய் நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட போராடி கேட்டு அந்த உலகத்தின் மேல நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற காரியத்தின் மேல அதிக கான்சன்ட்ரேட் பண்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும், நீ இந்த காலத்தில் நீ அமைதியா ஏன் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற காலம் கிடையாது. என் சமூகத்துல காத்துரு, 24 மணி நேரம் என் முகத்தை பார்த்து கொண்டிரு. இந்த காலத்தில் அவருடைய முகத்தை பார்த்தால் எஸ்தருடைய வாழ்க்கையில எப்படி மாற்றம் நடந்துச்சோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவேன்னு சொல்றாரு. எஸ்தர்ட்ட ராஜா கேட்கிற, உன் மன விருப்பம் என்ன? நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன் அப்படிங்கிறார். இந்த காலத்தில் நீங்க மௌனமா இல்லாம தேவனிடத்தில் பாதத்தில் அமர்ந்திருந்து ஒரு மாற்றத்தின் மகிமையின் அபிஷேகத்தை நீங்க அழுது புரண்டு கேட்டால் தேசத்தின் மேலும், உங்களுடைய குடும்பங்கள் மேலும், உங்களுடைய எல்லைகளில் மேலும், உங்களுடைய தொழில்கள் மேலையும், உங்களுடைய சபைகள் மேலையும், ஊழியக்காரரே நீங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழிய ஸ்தலங்கள் மேலையும், விசுவாசிகள் மேலையும் ஒரு மகிமையின் பெரும் மழையை கர்த்தர் வருஷிக்க பண்ணுவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது அமைதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல, ஜெபிக்கிற காலம்.